ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைடான்டிக் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன, இதை வச்சு நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது, நீங்கள் பெரும்பாலும் எல்லா ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இந்த பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்கள் ஜாப் வந்து ஐடியில் லேர்ன் பண்ணுறதுக்கு, அதுவும் டெவலப்மெண்ட் சைடு லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இதில் என்னென்ன இருக்குது, இதில் 1 by 1 லைன் கோட் எப்படி ரைட் பண்ணணும், அது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்பீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க மிஷின் லேர்னிங் ஃப்ரம் த ஸ்கிராட்ச் லேர்ன் பண்ணணும், அதுவும் தங்கிலீஷ்ல லேர்ன் பண்ணணும், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட புக்கை மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் அதை பர்ச்சேஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படிச்சு பாருங்க. இதே மாதிரி கோர் ஏஐ, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதெல்லாமே லேர்ன் பண்றதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க்கை பத்தி ஒரு சின்ன கான்செப்ட் வந்து ஓவர்வியூ பார்த்துறோம். ஓகேவா? ஸோ இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா வேலிடேஷன். ஓகேவா? ஸோ டேட்டா வேலிடேஷனுக்காக தான் இந்த பர்டிகுலர் நம்ம ஃப்ரேம் ஒர்க்கே யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன எக்ஸாக்டா நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து உங்ககிட்ட ஒருத்தவங்க பிரியாணி வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ யாரோ வந்து உங்ககிட்ட யூஸ்ஃபுல்லா வந்து இது கேட்கறதுனால இது வந்து கெட் ரெக்வஸ்ட், கெட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? வேணும். நீங்க என்ன கொடுக்குறீங்க? சாம்பாரை கட்டி கொடுக்குறீங்க, சாம்பார் ரைஸை வந்து கொடுக்குறீங்க. இப்போ அவனுக்கு கோவம் வருமா வராது? அவன் கோவம் வந்து உங்கள்ட்ட என்ன பண்ணுவான்? சண்டை போடுவான், திட்டுவான். ஐயோ நான் பிரியாணி கேட்டேன், நீ என்ன சாம்பார் ரைஸ் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல டேட்டா மிஸ்மேட்ச் ஆகும், மிஸ்மேட்ச் எரர்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது ஒரு அப்ளிகேஷனா இருக்கட்டும், ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு டீப் லேர்னிங் மாடல் பில்ட் பண்றதா இருக்கட்டும், நீங்க 4 டேட்டா டைப்ஸ் இருக்கு. இப்போ இன்டீஜர், ஸ்ட்ரிங் இருக்கு, பூலியன் இருக்கு, ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுல இன்டீஜர் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க ஸ்ட்ரிங் டேட்டாவை அனுப்புறீங்க, பூலியன் டேட்டால நீங்க இன்டீஜர் டேட்டாவை இப்படி அனுப்புனா இந்த இடத்துல டேட்டா மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ இந்த மிஸ்மேட்சை தடுக்கிறதுக்கும் இதுல இருந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கும், ஓகேவா, ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதை சால்வ் பண்ற விதமா தான் இவங்க இந்த பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் நம்ம டேட்டா வேலிடேஷன் எல்லாமே பண்றோம். ஓகேவா? சிம்பிளான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்க பிரியாணி கேட்டதுக்கு உங்களுக்கு சாம்பார் ரைஸ் கொடுத்தா எப்படி டேட்டா மிஸ்மேட்ச் ஆகுமோ அதே மாதிரி இன்டீஜர் கொடுக்க வேண்டிய இடத்துல இன்டீஜர், ஸ்ட்ரிங் கொடுக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிங், பூலியன் கொடுக்க வேண்டிய இடத்துல பூலியன். ஓகேவா? அதே மாதிரி டெசிமல் பாயிண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதுக்கான டேட்டா கொடுக்கணும்னா அந்த டேட்டா தான் கொடுக்கணும், தப்பா கொடுக்க கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க் டேட்டா வேலிடேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே ஜஸ்ட் இந்த பைடான்டிக் இது இருக்குல்ல, ஸோ இதோடைய டாக்குமெண்டேஷன் போனோம் அப்படின்னா இங்க வந்து பைடான்டிக் என்ன மாதிரி கூட இன்ஸ்டால் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற கோட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஈவன் இந்த கோடையுமே எடுத்து நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, 1 by 1. அண்ட் இதுலயே வந்து ஒய் யூஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒய் யூஸ் பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லிட்டு. லிட்டரலா வந்து அது நீங்க இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. பைடான்டிக் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ பைடான்டிக் உள்ள வந்து டேட்டா வேலிடேஷன் ஈஸியா பண்ணலாம். ஸோ எக்கச்சக்கமா டேட்டாஸ் வந்து உள்ளே இன்பில்ட்டா வச்சுக்கலாம் நம்ம அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க் பத்தி ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டா பில்டிங் குள்ள போயிடலாம். 1 by 1 பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் அதுக்கு வந்து ஒரு நியூ யூடியூப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் விஎஸ் கோடுமே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த யூடியூப் அப்படிங்கிற ஃபோல்டர். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ராப்பரா செட்டப் பண்ணணும். ஸோ இதுல டெர்மினல்ல சிஎம்டி அண்ட் இங்க பாத்தீங்கன்னா யூவி இனிஷியேட்னு கொடுக்குறேன். நீங்க யூவி என்ன அப்படின்னு தெரியாது நினைச்சீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ யூவி விஎன்வின்னு கொடுத்தா என்னோட என்விரான்மெண்ட் ரெடி ஆயிரும். அதை ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்கான ஆக்டிவேட் கமெண்ட் இது. ஸோ அதை கொடுக்குறேன். அண்ட் சிஎல்எஸ் இப்போ யூவி ஆட் பைடான்டிக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பைடான்டிக்கு தேவையான ஒரு பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ சிஎல்எஸ் கொடுத்துறேன். இப்போ அது மட்டும் எனக்கு தேவைப்படாது, யூவி ஆட் ஐபிஒய் கர்னல் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். கர்னல் நம்ம கர்னல்ல ரன் பண்ணி பார்ப்போம். இஃப் இட் இஸ் ஒர்க்ஸ்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாவே புரியும். இல்லை அப்படின்னா டாட் பை நார்மலா ரன் பண்ற ஃபைலே நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை சிஎல்எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன், app.py. ஓகே, இதுல தான் நம்ம கோட் பண்ண போறோம். அண்ட் இதுல போறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு main.ipynb அப்படிங்கிற ஃபைலை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு நான் செலக்ட் கர்னல் பைத்தன் என்விரான்மெண்ட், நான் கிரியேட் பண்ண யூடியூப் அப்படிங்கிற என்விரான்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட என்விரான்மெண்ட் கனெக்ட் ஆகும். இப்போ கோட்ல வந்து நான் ஜஸ்ட் ட்ரெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட்
ஹலோ வேர்ல்டு ஹலோ வேர்ல்டுன்னு போட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஓகே, என்னோட கர்னல் வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன் ஒரு லைனா வந்து கோட் பண்ணி ட்ரை பண்ணலாம். நான் சிஎம்டியை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அதை கீழே வச்சுக்கிறேன், அது தேவைப்படாது. இதையுமே வந்து நம்ம இன்னும் தள்ளி வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன் வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பைடான்டிக் மாடல்ல ஃபர்ஸ்ட் எப்படி இம்போர்ட் பண்றது, இந்த இம்போர்ட்டை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இம்போர்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது, நான் இதுல ஒன் பை லைன் கோட் பண்ண அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ நான் அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இந்த கோடை என்னோட கிட்டப்லையும் நான் கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, எடுத்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸிக்யூட் பண்ணதான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ பைடான்டிக்கா இப்படிதான் இம்போர்ட் பண்ணும். ஃப்ரம் பைடான்டிக் இம்போர்ட் பேஸ் மாடல். இந்த பேஸ் மாடல் யூஸ் பண்ணி தான் வேலிடேஷன் நடக்க போகுது. ஓகேவா? ஒன் ஆஃப் த மெயின் திங், நல்லா நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த கிளாஸ்க்குள்ள தான் நம்ம டேட்டா எல்லாம் வைப்போம். டேட்டாவை எப்போதுமே வந்து கிளாஸ்க்குள்ள வைக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா ஒரு கிளாஸ்க்குள்ள டேட்டா வச்சுட்டோம்னா அதை எங்க வேணாலும் நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் பை காலிங் த கிளாஸ் இட் செல்ஃப். ஓகேவா? ஒரே ஒரு கிளாஸை கால் பண்றது மூலமா அதுக்கு உள்ள இருக்க எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப வராதிங்க. கிளாஸ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிட்டு யூசர் இது நானா கொடுத்துருக்கேன், இது நீங்க கூட வச்சுக்கோங்க, உங்களோட நேம் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்னோட நேம்னா திருவன் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் அதுல என்ன பண்றேன் அப்படின்னா யூசர் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன், கிளாஸ் யூசர். இதுல நம்ம இம்போர்ட் பண்ண பேஸ் மாடலை கொண்டு வந்துடணும். பேஸ் மாடல் இருந்தா நம்ம பண்ண முடியும். ஸோ இதுல என்ன நான் வாங்குறேன் அப்படின்னா ஒரு யூசரோட ஐடி என்ன, அது இன்டீஜரா தான் இருக்கணும். ஐஎன்டினா இன்டீஜர். நேம் என்ன, ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். இஸ் ஆக்டிவா இருக்கானா இல்லையா, இது என்ன டைப், பூலியன் டைப். எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ டிஃபால்ட்டா வந்து இஸ் ஆக்டிவ்ங்கிறத கொடுத்துக்கிறேன். ஆக்டிவ் இல்லைன்னா ஃபால்ஸுங்கிறத கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இஸ் ஆக்டிவ் பூல் அப்படின்னா பூலியன். ஓகேவா? ஸோ இதுல ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இதுதான் என்னுடைய கிளாஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னோட கிளாஸை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இதுதான் பைடான்டிக், இது இப்படிதான் யூஸ் பண்ணும். ஓகேவா? நம்ம என்ன டேட்டா வேலிடேஷன் பண்ணணும்னாலும் கிளாஸ் போட்டு யூசர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூசருக்குள்ள இருக்க டேட்டாவை நம்ம எங்க வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஈவன் மிஷின் லேர்னிங் மாடலுக்கு ஒரு 5 இன்புட் தேவைப்படுதுன்னா அதை நீங்க கிளாஸா கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அந்த மாடலுக்கு இன்புட்டா கொடுக்கலாம். அப்பனாதான் ஒரு டேட்டா வந்த உடனே வேலிடேஷன் செக் நடந்துட்டு மாடலுக்கு போகும். இல்ல அப்படியே மாடலுக்கு போகுதுன்னா மாடல் அங்க உங்களுக்கு தப்பான அவுட்புட் தரும். அதனால பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இந்த டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ வந்து இந்த கிளாஸ் வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஒரே ஒரு யூசர் மட்டும் கிரியேட் பண்றேன். யூ ஈக்குவல் டு யூசர். இந்த யூசரை கால் பண்ணி நம்ம வந்து வேல்யூ கொடுக்கணும்ல, ஐடி வந்து 101, நேம் வந்து திரு அப்படின்னு என்னோட நேம் கொடுக்குறேன். இஸ் ஆக்டிவ் நான் எதுவும் கொடுக்கல, ஏன்னா டிஃபால்ட் வேல்யூவை என்ன கொடுத்துட்டேன்னா ட்ரூன்னு கொடுத்துட்டேன். ஸோ நான் எதுவுமே கொடுக்கலனாலும் அது ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வேல்யூமே நீங்க கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் கொடுத்துட்டேன், ஜஸ்ட் இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து கொடுத்த வேல்யூஸ் அங்க போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உட்காந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணி பார்ப்போம் அப்படின்னா ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் பிரிண்ட் யூ அப்படிங்கிறத வந்து போட்டு ரன் பண்றேன். ஓகேவா? ஸோ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஐடி ஸ்டோர் ஆகுது, நேம் நமக்கு ஸ்டோர் ஆகுது, இஸ் ஆக்டிவ் வந்து ட்ரூ அப்படிங்கிறதுமே வந்து நமக்கு ஸ்டோர் ஆகுது. இப்போ இதுல நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் டைப். நீங்க வந்து பைத்தான்லயே வந்து பேசிக்கான ஒரு திங் இந்த டைப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்துருப்பீங்க. டைப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலான ஒரு டைப்பு பிளஸ் நம்மளுடைய பைடான்டிக்ல கொடுத்தது. இப்போ நான் அதை கொடுக்குறேன். இங்க பாருங்க, கிளாஸ் என்ன கிளாஸ், இனிட். ஓகேவா? இங்க நிறைய பேர் யோசிப்பீங்க, இப்போ வந்து இப்படி தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்க நம்ம வந்து கிளாஸ் கொடுக்கும்போது ஸோ அதை வந்து கொட்டேஷன்ஸ்ல வந்து நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, அப்படி கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஐடிக்கு என்னோட வேல்யூ வந்து அசைன் ஆயிரும். இது நீங்க ஸ்ட்ரிங்ல கொடுத்தாலும் என்னன்னு தான் எடுக்கும், அது இன்டீஜர் தான் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம ஆக்சுவலா நிறைய பேருக்கு இங்கே டவுட் வந்திருக்கும். நம்ம வந்து இப்போ கொட்டேஷன் வந்து ஸ்ட்ரிங் தானே கொடுப்போம், ஏன் நம்பருக்கு ஸ்ட்ரிங் கொட்டேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க நம்பருக்கு கொட்டேஷன் கொடுத்தாலும் அது நம்பரா தான் எடுத்துக்கிறோம். இதுதான் பைடான்டிக் உடைய ஒர்க்கே. ஓகேவா? ஸோ இதை நீங்க நார்மலா நம்பர் இப்படி கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்பராகவே எடுத்துக்கிறோம். ஆனா இப்படி கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கிறோம், எப்போ பைடான்டிக் யூஸ் பண்ணாதப்போ. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம், அது இன்டீஜரா தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா?
இதை வந்து நீங்க மாடல்ல வந்து நம்ம டம்ப் பண்ணி வைப்போம். ஓகேவா, டேட்டாவை டம்ப் பண்ணி வைப்போம். ஸோ டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டேட்டா நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது இன்டீஜர்னு வந்துடும், இது வந்து இஸ் ஸ்ட்ரிங்னு வந்துடும், இது இஸ் ஆக்டிவ் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். ஓகேவா. இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பைடானிக் ஃப்ரேம் ஒர்க்ல கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகே, ஒன்றும் இல்லை, பைடானிக் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம அதை இம்போர்ட் பண்றோம். இந்த மெயின் பேஸ் மாடல் அப்படிங்கிறது. ஓகேவா, அதுக்கு வந்து நீங்க எந்த டேட்டா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளாஸா தான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு நேம் வச்சுட்டு உள்ள பேஸ் மாடலை கால் பண்ணுங்க. உள்ள என்னென்ன டேட்டா வேணாலும் வரட்டும். இப்போ உங்களோட ஸ்கூல் நேம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்க ஸ்கூல்ல யார் யார் இருப்பாங்க, பிரின்சிபல், டீச்சரு, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க வாட்டுக்கு வச்சுட்டு வாங்க. அது இன்டீஜரா இருக்கணுமா ஸ்ட்ரிங்கா இருக்கணுமா நீங்க டிசைட் பண்ணணும். வேல்யூஸை கொடுங்க. வேல்யூஸை நீங்க என்ன மாதிரி தான் மாற்றி கொடுத்தாலும் அது எடுத்துக்க போறது இன்டீஜரா தான் எடுத்துக்கணும். ஓகேவா, நீங்க இந்த டைப்பை செக் பண்ணீங்கனாலே கிளாஸ் இன்டீஜர் தான் வரும். ஓகேவா, இது உங்களுக்கு வந்து ஓரளவு பேசிக்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வேலிடேஷன் எப்படி பண்றது. ஓகேவா, ஸோ வேலிடேஷன் எரர்ஸ் வந்து வரும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ இதுக்கு நம்ம வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது இந்த வேலிடேஷன் எரர் அப்படிங்கிறது. ஓகே, செகண்ட் பேஸ் கான்செப்ட் பைடான்டிக்ல ஃப்ரம் பைடான்டிக் இம்போர்ட் பேஸ் மாடல் வேலிடேஷன் எரர் அதுவுமே நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ நான் ஜஸ்ட் ஓகேவா, இந்த கோடு எல்லாமே வந்து நான் கிட்டப்ல கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, நீங்களே யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அகைன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். பேஸ் மாடலை கால் பண்ணிக்கிறேன். இப்போ ஐடி கொடுக்குறேன், ஒரு ப்ராடக்ட்டுக்கு பிரைஸ் கொடுக்குறேன், ஸ்டாக் இருக்கா இல்லையா. ஓகேவா, இதுக்கு வந்து டிஃபால்ட் நான் இருக்கு அப்படின்னு வைக்க மாட்டேன், ஏன்னா இது ப்ராடக்ட். ஸோ அதனால இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு என்ட்ரு பண்ணணும். நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா ஒரு ட்ரை எக்ஸப்ஷன் யூஸ் பண்ண போறேன், எப்படி எரர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இந்த கோடை பாருங்க, நான் ட்ரை போட்டுருக்கேன். ட்ரைல பி ஈக்குவல் டு நான் ப்ராடக்ட்டை கால் பண்ணி ஐடி ஓகே, பிரைஸ் வந்து ஸ்க்ரீன் கொடுக்குறேன், இன்ஸ்டாக் வந்து எஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ இது ட்ரை பண்ணும், இதுல ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகும், இல்ல அப்படின்னா இங்க உங்களுக்கு எரர் வந்து த்ரோ பண்ணும். ஓகேவா, ஸோ இது ட்ரை ஆகுமா வரா, இது எரர் வருதா என்ன வருதுங்கிறத நம்ம ரன் பண்ணியே பார்த்துருவோம், அதுக்கு முன்னாடி நான் சொல்லலை. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டூ வேலிடேஷன் எரர் ஃபார் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வருது. ஓகேவா, இந்த ப்ரோக்ராம் வந்து நீ ஆக்சுவலா எரர் வந்தா என்ன பண்ணா ப்ரோக்ராமை ரன் பண்ணாம ஸ்டாப் பண்ணிடும். பட் இந்த இடத்துல நம்ம பைடான்டிக்கோட ஃப்ரேம் ஒர்க் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா ரன் பண்ண விடுறோம், அதே நேரத்தில் டேட்டா மிஸ்மேட்ச் ஆகாமே தடுக்கிறோம். இதுதான் மெயின் விஷயம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டூ வேலிடேஷன் எரர் ஃபார் ப்ராடக்ட்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐடி வந்து இன்டீஜரா தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க கொட்டேஷன்ல கொடுத்து வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். பட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா A1 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து அக்செப்டபிள் கிடையாது. அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். சப்போஸ் நம்ம வந்து கொடுத்த ஸ்ட்ரிங்கு அப்படி கொடுத்துருந்தா ஓகே. பட் நம்ம என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ளோட்டை வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா, ஃப்ளோட்னா என்ன, பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ். அப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஃப்ரீன்னு கொடுக்கக்கூடாது. சம்வாட் நீங்க வந்து 0.2 கொடுத்துருந்தீங்க, இல்ல ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருந்தீங்கன்னா சாரி 1 மினிட். ஓகே, ஸோ இப்போ 0.2 ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்கிறோம். பட் இந்த இடத்துல அது எடுக்காது. எதனால அப்படின்னா ஃப்ரீன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ அண்ட் இன்ஸ்டாக் வந்து பூலியன். எஸ் பூலியன்னா நம்ம என்ன சொன்னேன், 0 ஆர் 1, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ. ஸோ இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துருக்கேன், அதனால இது என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு வேலிடேஷன் எரர் வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடி, இன்னொன்று வந்து ப்ரைஸ். ஸோ இதில் ஏன் அப்படிங்கிறதும் சொல்லிடும். இந்த ப்ரோக்ராம் நல்லா நோட் பண்ணுங்க, ப்ரோக்ராம் ரன் ஆயிருச்சு, எரர் வரல, பட் மிஸ்மேட்ச் ஆகவும் மிஸ்மேட்சும் ஆக்க விடல. அதுக்கான மிஸ்மேட்ச் உள்ள போவிடாமே நமக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு வேலிடேஷன். ஸோ இதுதான் பைடான்டிக்ல வேலிடேஷன் எரர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, வந்து உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொடுத்துருக்கோம், இது வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். கன்ஸ்ட்ரைன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதாவது ஒரு ஃபீல்ட்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற நீங்க என்ன பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல வந்து வேலிடேஷன்ல இங்க வேலிடேஷன் பாத்தீங்க அப்படின்னா யூசர் ஐடிக்கு வந்து இன்டீஜர் தான் இருக்கணும், ஸ்ட்ரிங் தான் இருக்கணும், பூல் தான் இருக்கணும்,
இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டீஜர் தான் இருக்கு, float தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இதுக்குள்ள எத்தனை இருக்கணும், எத்தனை string இருக்கணும் அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஆன ஒரு வேலிடேஷன் கன்ஸ்ட்ரைன்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் எப்படி இம்போர்ட் பண்றதுன்னா, இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து 1 மினிட். ஸோ இதுல வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கோடு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரம் பைடான்டிக் இம்போர்ட் பேஸ் மாடல் ஃபீல்டு வேலிடேஷன் எரர். இந்த ஃபீல்டு தான் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபீல்டுல எத்தனை வேல்யூஸ் இருக்கணுங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றோம். இப்போ வந்து நான் இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபீல்டு அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வேலிடேஷன் எரர் அதையுமே வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இம்போர்ட் பண்ணது வந்து ஃப்ரம் பைடான்டிக் இம்போர்ட் பேஸ் மாடல் ஃபீல்டு வேலிடேஷன் எரர், இதுதான் நான் கொடுத்தேன். இப்போ நான் வந்து ஒரு சைன் அப் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஓகேவா? கிளாஸ் சைன் அப். இது சைன் அப்ல வந்து பேஸ் மாடல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் கண்டிப்பா ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். இப்போ ஈக்குவல் டு ஃபீல்டுன்னு கொடுத்து மினிமம் லென்த் 3 மேக்ஸிமம் லென்த் 12 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங்குக்கு இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்தா அவரோட நேம் மினிமம் 3 லெட்டருக்கு மேலேயும் மேக்ஸிமம் ஒரு 12 லெட்டருக்கு கீழேயும் தான் இருக்கணும். ஓகேவா? அதை தாண்டி இருக்கக்கூடாது. இது ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸ் நம்ம டேட்டால செட் பண்றோம். ஓகேவா? அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஏஜ் நான் இன்டீஜர்ல கொடுக்குறேன். அண்ட் ஃபீல்டு பாத்தீங்கன்னா இங்க 18 to 16. ஓகேவா? அதாவது ஜிஇ எல்இ அப்படிங்கிறது இங்க இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து 18, எல்இங்கிறது எண்டு 60க்குள்ள தான். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட வேலிடேஷனை வந்து செட் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டுக்கு டிஃபால்ட் எவ்வளோ, எங்க இருந்து எங்க வரைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். டேட்டாவுடைய சைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், கன்ஸ்ட்ரைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃபீல்டை தான் யூஸ் பண்ணணும். இதை நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணிட்டு அகைன் வந்து நான் என்ன பண்றேன், ஒரு ட்ரை கேட்ச் இதுல வந்து போடுறேன். இது வந்து என்ன மாதிரினா வேலிடேஷன் வர மாதிரியே நான் போடுறேன். ஓகேவா? இப்போ சைன் அப் வந்து யூசர் நேம் ஈக்குவல் டு ஏஐ, நம்ம சொன்னது வந்து 3, இங்க 2 தான் இருக்கு. நமக்கு என்ன த்ரோ பண்ணும், வேலிடேஷன் த்ரோ பண்ணும். இங்க ஸ்டார்டிங் வந்து 15, பட் நான் கொடுக்குறது 18, ஸ்கோருமே வந்து 150. ஓகேவா? இது வந்து இதுக்கான வேல்யூஸ். இப்போ இதுல என்னென்ன வேலிடேஷன் த்ரோ பண்ணும், ஆக்சுவலா இதை பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும், 3மே வேலிடேஷன் த்ரோ பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறத இதை நான் வந்து ரன் பண்ணி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூசர் நேம் வருது. ஸ்ட்ரிங் ஹேஸ் சுட் ஹேவ் அட்லீஸ்ட் 3 கேரக்டர், நம்ம கொடுத்தது 3. ஓகேவா? அடுத்து இன்புட் சுட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18, ஏன்னா நான் கொடுத்தது 15, நம்ம செட் பண்ணது இங்க 18. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஸ்கோர் இன்புட் சுட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 குள்ள தான் இருக்கணும்னு நான் லிமிட் வச்சேன், பட் நான் கொடுத்தது 150. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபீல்டு அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்றோம், ஒரு டேட்டாவுடைய சைஸை நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபீல்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஓரளவு நீங்க வந்து இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கே உங்களுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணும். நீங்க பைத்தான் ஃபுல் ஸ்டாக்கா இருந்தாலும் இல்ல மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் எது படிச்சாலுமே டேட்டா வேலிடேஷன் எல்லாத்துலயும் வரும். ஸோ இதை கண்டிப்பா கத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் அடுத்து வந்து நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு கான்செப்ட் பத்தி சொல்ல போறேன். அதுதான் நெஸ்டட் மாடல். ஓகேவா? அதாவது ஒரு மாடலுக்குள்ள இன்னொரு மாடல், அதான் நெஸ்டட் மாடல். ஓகே, ஸோ அதை எப்படி பண்றது அதை வந்து நம்ம இங்க பார்ப்போம். இது வந்து ரியல் டைம்ல இந்த நெஸ்டட் மாடல்ங்கிறது ஏபிஐல யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அட்ரஸை வந்து கால் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து அந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்கான ஒரு இது ஒரு கிளாஸ். இப்போ அட்ரஸ்ல என்னென்ன இருக்கு, சிட்டி இருக்கு, சிட்டில ஸ்ட்ரிங், பின்கோட்ல வந்து இன்டீஜரா இருக்கணும், நேம் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கணும், அட்ரஸ் வந்து அட்ரஸ். இதுல இன்னொன்னு நீங்க நோட் பண்ணீங்கன்னா அட்ரஸ் வந்து அட்ரஸ் அப்படின்னு சொல்லியே நான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். பட் இந்த அட்ரஸ் எதுன்னு நோட் பண்ணீங்கன்னா இதோடைய கிளாஸ் நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த அட்ரஸுக்கு இந்த அட்ரஸோடைய முன்னாடி இருக்க கிளாஸையே எடுத்து கொடுத்துருப்பேன். அப்போ இந்த அட்ரஸ்ல என்னென்ன வேல்யூ வரப்போகுதுன்னா சிட்டின்னு ஒன்று வரும், பின்கோடுன்னு வரும். ஸோ இந்த அட்ரஸுக்கு 2 வேல்யூ வரப்போகுது. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நெஸ்டட் மாடல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு மாடலுக்குள்ள என்ன ஆகும்னா இன்னொரு மாடல் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் மாடல்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒர்க் அவுட் பண்ணியே பார்ப்போம். ஓகே, நான் வந்து இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் வித் டேட்டாவோட.
பேலோட வந்து நேம் வந்து காப்டஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ அட்ரஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சிட்டியும் கொடுத்துக்கிறேன், பின்கோடும் கொடுக்குறேன். இது வந்து இந்த ஸ்ட்ரிங் டு இன்டீஜர், அதாவது இங்க நீங்க நோட் பண்ணீங்கன்னா பின்கோடு எதுல இருக்கு, இன்டீஜர்ல இருக்கு. பட் இங்க நீங்க நோட் பண்ணீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரிங்கா கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ஸ்ட்ரிங் டு இன்டீஜரா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ பேலோடு வந்து வந்துருச்சு. அகைன் நான் வந்து இந்த சின்னு ஒரு வேல்யூ எடுத்து கஸ்டமரை மட்டும் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுத்துட்டு அவரை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் சி அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சாரி, ஒரே ஒரு சின்டெக்ஸ் எரர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம் வந்துருச்சு, அட்ரஸ் வந்துருச்சு நமக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பின்கோடு நம்பராக எடுத்துக்கிச்சு. நான் கொடுத்தது இங்கே ஸ்ட்ரிங்கு, ஆனால் அது என்ன எடுத்திருக்கு, நம்பரை எடுத்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங் டு இன்டீஜரா அது கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். என்ன, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த கஸ்டமரை கால் பண்ணி இந்த டேட்டாவை மட்டும் உள்ள கொடுத்தோம். அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, கஸ்டமர்ல அட்ரஸுக்கு டேட்டா போய் இந்த அட்ரஸ் கிளாஸ் மூலமா இதுக்கு டேட்டா போயிருச்சு. ஸோ இது வந்து நெஸ்டடு அப்படின்னு சொல்லுவோம், நெஸ்டட் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், டம்ப் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுலயே வந்து நான் இதை எடுத்து தனியா வேற உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ பிரிண்ட் சி அட்ரஸ்ல வந்து பின்கோடு, ஓகேவா, அட்ரஸ்ல பின்கோடை எடு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்றேன். அண்ட் அதோட டைப்பையுமே சொல்லுன்னு சொல்றேன். பாத்தீங்கன்னா பின்கோடு வந்துடும் அண்ட் டைப் பாத்தீங்கன்னா இன்டீஜர். இதுக்காக இதுதான் வந்து ஒரு இந்த 4 கான்செப்டும் பேஸ், வெரி வெரி பேஸான ஒரு கான்செப்ட் நீங்க பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க்ல வந்து யூஸ் பண்றது. சரி, இதுலயே வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கஸ்டம் வேலிடேட்டருமே யூஸ் பண்ணலாம். இப்ப வேலிடேஷன்னா இதுக்கு அடுத்து வந்து போறது எல்லாமே மோர் ஓவர் நீங்க கஸ்டமைஸா ரெடி பண்ற மாதிரி. பட் இந்த 4மே வந்து பேஸான கான்செப்ட். இது 4மே கிளியரா இருந்தாலே உங்களுக்கு வந்து நீங்க இன்டர்வியூ வந்து நீங்க ஈஸியாவே கிராக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு அந்த பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கஸ்டமைசேஷன் பண்றது எப்படி அப்படிங்கிறது. பட் ஒரு ஏபிஐ ரைட் பண்றதுக்கு, ஒரு மாடலை டெவலப் பண்ணி அதுக்கான டேட்டா வேலிடேட் பண்றதுக்கு நீங்க இந்த அளவு பைடான்டிக் தெரிஞ்சிருந்தாலே இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே ஈஸியாவே உங்களால மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல இந்த பைடான்டிக் ஃப்ரேம் ஒர்க்கோடைய மெயின் கான்செப்ட்ஸான 4 கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அது உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ட் நீங்க மிஷின் லேர்னிங் ஃப்ரம் த ஸ்கிராச் லேர்ன் பண்ணணும், அதுவும் தங்கிலீஷ்ல ஃபுட் எக்ஸாம்பிள வச்சு நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட புக்கை வந்து யூஸ் பண்ணி படிச்சு பாருங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி கோர் ஏஐ, எம்எல், பைத்தான், ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணணும், தமிழ்ல லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவையுமே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு டெக் வீடியோல நெக்ஸ்ட் நான் உங்களை மீட்